ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம், நான் ஏன் தான் ஒரு பொண்ணாக பிறந்தேனோ, ஏன் தான் ஒரு பொண்ணாக பிறந்தேன், என்ன கஷ்டம், எவ்வளோ உபத்திரம், ஏன் ஒரு பொண்ணாக பிறந்தேன்னு தெரியலங்க, இனி ஒரு ஜென்மம் எடுத்தாலா நான் ஒரு பொண்ணாவே பிறக்கக்கூடாது அப்படின்னு நிறைய நேரத்தில் நம்ம கோவம் வரும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? சொல்கிறோமா சொல்லியா? சொல்கிறோம். ஆனால் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஊழியத்தின் ஆரம்பம் முதல் ஊழியத்தின் முடிவு வரைக்கும், உயிர்த்தெழுதல் வரைக்கும் இயேசு கூடவே இருந்தவங்க யாரு? யாரு? பெண்கள் தான். நான் சொல்கிறேன், பெண்கள் மட்டும் நீங்கள் சொல்லணும், சரியா? ஸ்தோத்திரம். இயேசுவை அதிகமாக நேசித்தவர்கள், இயேசுவை அன்போடு உபசரித்தது பெண்கள். சத்தமாக சொல்லுங்க. ஆரம்பம் முதல் உயிர்த்தெழுது வரைக்கும் பெண்கள் தான் இயேசு கூட இருந்தாங்க. பெண்களை அதிகமாக உபசரித்தது பெண்கள், ஆண்டவரை உபசரித்தது பெண்கள். இயேசுவை பின் தொடர்ந்தது நிறைய பேர் இருந்தாலும் அதிகமான பேர் யாரு? பெண்கள் தான். இயேசுவை அடித்து சிலுவையில இழுத்துட்டு போகும்போது அதிகமான பேர் கூடவே போனது யாரு? பெண்கள் தான். ஆண்டவரை அடித்து சிலுவையில தொங்க விட்ட பிறகு அந்த சிலுவையின் அடிவாரத்திலே அதிகமான பேர் இருந்தது யாரு? பெண்கள் தான். நிறைய ஊழியக்காரங்க, இயேசுவோட கூட சாப்பிட்டவங்க, இயேசுவோட கூட ஊழியம் செஞ்சவங்க, இயேசுவோட கூட இருந்தவங்களாம் யாரும் அங்கே இல்லை. ஒரே ஒரு சீசன் தான் இருந்தா. யாரு? யோவான். கர்த்தர் மரியாதை பார்த்து அதோ அவர் மட்டும் தான் இருந்தார், வேற ஒரு ஆள் கூட கிடையாது. ஆனால் கடைசி வரும் கூட இருந்தது யார் தெரியுமா? பெண்கள் தான்.